வழக்குரைஞர் வாஞ்சிநாதனுடைய வழக்குல இப்ப தற்போதைய உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? வாஞ்சிநாதன் வழக்கு பத்தி என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த வழக்கு அவர் ஆரம்பிச்ச விதமே தவறு. நீதிபதி சுவாமிநாதன் ஆரம்பிச்ச விதமே தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பதவி உயர்வு சம்பந்தமான ஒரு வழக்கு, அதுல வக்கீலா வர்றாரு வாஞ்சிநாதன். வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வழக்குல இருந்து வேற ஒரு வக்கீல் வரவே விலகிறார். அந்த வழக்குக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது கோர்ட்ல. அதே மாதிரி அன்னைக்கு குறிப்பிட்ட அன்னைக்கு அவர் பேரும் அந்த காஸ்ட் லிஸ்ட்ல இல்ல. அவர் ஆஜராக வேண்டிய அவசியமோ நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. அப்படி இருந்த ஒருத்தரை சம்மன் பண்ணி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன வழக்குன்னு இவர் கேட்கிறாரு. எனக்குதான் வழக்கே இல்லையா, நான் எதுக்கு வரணுங்கிற மாதிரி மனநிலையில அவர் இருக்கிறார். இந்த வழக்கு வேற ஒருத்தர் வக்கீல் ஆஜராகிறாருன்னு சொன்ன உடனே நீதிபதி என்ன சொல்லியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா அப்படியா நீங்க போங்க, இது தவறுதெல்லாம் நான் கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு அதோட முடியுது. அவ்வளவுதான். அந்த வழக்கிலேயே இல்லாத ஒரு வக்காலத்தே இல்லாத ஒரு வக்கீல், இன்னும் கேட்டீங்கன்னா அதுல வக்காலத்தே கிடையாது அவர் இவரு வாஞ்சிநாதனுக்கு. அந்த வக்காலத்தை அவர் வித்ட்ரா பண்ணிடுறாரு. வக்காலத்து இல்லாத வக்கீல கூப்பிட்டு, நீ என் மேல புகார் கொடுத்தியா, நீ என்ன அது பண்ணியா, நீ இது பண்ணியா, நீ கோழை, நீ அது, நீ இது, இதெல்லாம் சொல்லுவதற்கு என்ன உரிமை இருக்கு? கோர்ட்டுக்கு சட்ட நடைமுறை கிடையாதா? சிஆர்பிசி, ஐபிசி இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? ஒரு சட்ட முறைமைக்கு தானே வச்சிருக்கிறாங்க. நீங்க பாட்டு நினைச்சவரெல்லாம் கூப்பிட்டு நீங்க கேட்பீங்களா? ஒரு இதை போட்டு வீடியோவை போட்டு இந்த மாதிரி இதை பத்தி என்ன நினைக்கிற, அதை பத்தி என்ன நினைக்கிற அப்படிலாம் கேட்க முடியாது. பொது வெளியில 1000 வீடியோ இருக்குங்க. நீங்க முறையா அவருக்கு இது சம்பந்தமா அறிவிப்பாணை கொடுத்து நீ இதுக்கு பதில் சொல்லு. அவரு அதை சொல்றாரு வாஞ்சிநாதன். நீங்க எனக்கு எழுத்து மூலமா சொன்னீங்கன்னா நான் எழுத்து மூலமா கொடுக்குறேன் அப்படின்னா, அதை விட்டுட்டு உனக்கு கடுத்து இல்லையா, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நீ கொடுத்த புகார் இல்ல, உன் பின்னால இருக்கிற நீதிபதிகளுக்கு போய் சொல்லுத. அது அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது யாருமே. நீதிமன்ற அவமதிப்பை நீதிபதிகளும் செய்யக்கூடாது. இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பை நீதிபதிகளும் செய்யக்கூடாது என்பது போலவே சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறை நீங்களாக அல்ல. அதே மாதிரி சீருடை பணியாளர்கள் விதி இருக்குல்ல, அது ஐயப்ப விரதம் நீங்களாக அல்ல. சீருடை பணியில நீ ஐயப்பாக்கு மாலை போட்டா உன் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிக்கலான்னு என்ன கிடையாது, சட்டம் கிடையாது. ஆனா நடைமுறையில பண்ணிக்கிறாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஷூ போட மாட்டாங்க, இது துண்டு போட்டுக்குவாங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இவர்களாக நடைமுறையில மீறக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி சட்டத்திலே நீதிபதிகள் தப்பு செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கு. அந்த வகையில இவர் அதெல்லாம் கேட்டிருக்க கூடாது. உனக்கு கண்ணு தெரியலையா, கண்ணாடி மாட்டி அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கண்ணாடி மாட்டிக்கிட்டியா? இவர் எப்ப அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு ஏஜென்ட் ஆனாரு? நீதிபதிங்க அவரு. இதெல்லாம் வரம்புக்கு வெளியில. ஏங்க நீங்க ஒண்ணு கேக்குறீங்க அவரை பார்த்து, உன்னெல்லாம் எவன் போராளின்னு சொன்னா, நீ ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொன்னா, திருப்பி வாஞ்சிநாதன் இவரு கொண்டிதான் கோவம் வருமா? நீதிபதிக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எல்லாருக்கும் வரும் கோவம். நீதிபதிக்கு வரும், டாக்டருக்கு வரும், குற்றவாளிக்கு வரும், வழக்காரவனுக்கு வரும், வழக்குரைஞருக்கு வரும், எல்லாருக்கும் கோபம் வரும். என்ன விவாதம் பண்ற உங்களுக்கு எனக்கு கூட கோபம் வரும். அப்ப வாஞ்சிநாதன் கோவப்பட்டு திருப்பி நீங்க நீதிபதி கிடையாது, நீங்க சவுண்டி பீஸ்ன்னு சொல்லிடுறாருன்னு வச்சுங்களேன். அவர் காமெடி பீஸ்னு நீங்க சவுண்டி பீஸ்ன்னு சொல்லிடுறாருன்னு வச்சுங்க. சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண முடியும்? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவார் அவரு? நீ சொன்ன நான் சொன்னேன்பா ஒரு சராசரி மனிதன் இல்லைங்களா? ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை தொடக்கூடிய, அவன் கண்ணியத்தை குலைக்கக்கூடிய அந்த வேலைகளை நீதிபதியில யாருமே செய்ய முடியாது, செய்ய வாய்ப்பில்லை. நம்ம நீதிபதிகள் வரக்கூடிய வழக்காடிகள்ட்டையும் சரி, வழக்குரைகள்ட்டையும் சரி, சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும் நீங்க சொல்ல வரீங்க, அப்படித்தானே? ஆமா ஐயா, நான் சொல்வது முழுக்க அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய கண்ணியத்தை சட்டம் பாதுகாக்குது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட கைதிகளுடைய கண்ணியத்தை கூட சட்டம் பாதுகாக்குது. கைதி என்பதற்காக சட்டம் அவங்களை கைவிட்டுடல. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துல ஒரு பகுதி வழக்கறிஞர்கள், நீதிபதி மட்டுமே நீதிமன்றம் அல்ல. நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், வழக்காளிகள் எல்லாம் வந்தாதான் நீதிபதி. அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை எல்லாரும் நீதியரசர் சொன்ன உடனே நிஜ அரசரா நினைச்சுக்கிறாரு போலது சிலர், எல்லாரும் இல்ல. என்னை பொறுத்தவரையிலையும் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற கருத்துரிமையின் பேர்ல நான் என்ன சொல்றேன்,
ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி நீதி அரசர், நீதி சக்கரவர்த்தி, நீதி இளவரசர், நீதி சிற்றரசர் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது என்பது என்னுடைய ஒரு கருத்து, தனிப்பட்ட கருத்து. இது விவாதமானா கூட சரி. இப்படி சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கா என்று நீங்க கேட்டீங்கன்னா, அரசமைப்பு சட்டம் உச்சபட்ச உரிமை என்ன கொடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்டமே சரியில்லை, இந்த சட்டத்தையே மாத்தணுங்கிற அளவுக்கு அவ்வளவு உரிமை கொடுத்திருக்கு அரசமைப்பு சட்டம். அந்த அளவுக்கு ஒரு உரிமை சார்ந்து இது நிக்குது. இந்த நிலையில ஒரு நீதிமன்றத்துல அதிக பொறுப்பு நீதிபதிக்கு தான். ஒரு ஊழியரை விட, ஒரு வழக்கறிஞரை விட, வழக்காளியை விட நீதிபதி தான் கண்ணியமாகவும் பொறுப்பாகவும், யாராவது உணர்ச்சி வசப்பட்டா கூட சலனப்படாம நீதிமன்றத்தை நடத்த வேண்டும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, போய் அங்க சொல்லு, உன் பின்னால யாரு இருக்கிறாங்கன்னு தெரியும், எவரு இருக்கிறாங்கன்னு தெரியும். ரெண்டாவது ஒரு படத்தை காட்டி, ஒரு வீடியோ காட்டி, இது என்ன சொல்ற சொல்லு அப்படின்னா என்னங்க இது? நீதிமன்றமா என்ன இது? புகாரே அவர் மேல உள்ள குற்றச்சாட்டை யார் விசாரிக்கணுமோ அவங்க விசாரிப்பாங்க. ரெண்டாவது இப்படி எல்லாம் நடந்து கொள்வது அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு. இந்த இடத்துலதான் சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பை நீதிபதிகளும் செய்ய முடியாது. ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் பேசுவதற்கும் பொது வெளியில பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. பொது வெளியில அவர் பேசுறதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேண்டியதில்லை, அதுக்கு வேல்யூவே கிடையாது. இப்ப வழியில என்னை பார்த்து ஒரு நீதிபதி, ஏன்பா அந்த கேசட் கேட்டனை கொண்டு வந்து கொடுக்கலையாப்பா, புக்கு கேட்டனை கொடுக்கலையான்னு சொன்னாருன்னா, கொடுக்கறது கொடுக்காது என் இஷ்டம், அதுனா எனக்கு உத்தரவாது. அங்க அவர் நீதிபதி அவரு வழியில பார்த்து சொன்னாருன்னா அப்படிதான் அது. அது மாதிரி இவர் பொது வெளியில மீட்டிங்ல போய் RSS அது இதுல எல்லாம் இவர் பேசுறது வந்து அவருடைய விருப்பம். அதுக்கு எந்த விதமான ஒரு இது வேல்யூவே கிடையாது. ஆனா இவ்வளவு கோவப்படுறவரு, இவ்வளவு நீதிபதியா இருக்கிறவரு துக்ளக் குருமூர்த்தி ஒரு திறந்த ஒரு மக்கள் அரங்கத்துல மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, நீதிபதிகள் எல்லாருமே, அவரு சிலர்னு கூட இல்ல, நீதிபதிகள் எல்லாருமே அரசியல்வாதிகளின் காலை பிடித்து தான் பதவிக்கு வந்தார்கள் சொல்றாங்க. அதுக்கு நிர்மலா சீதாராமன் அங்க ஒண்ணும் சொல்லல. இது வரைக்கும் இது சம்பந்தமா இவர் தண்டிக்கப்படவும் இல்லை. யாரு? குருமூர்த்தி தண்டிக்கப்படவும் இல்லை. அப்போ அவரு தான் சொல்றாரு, இவங்க குற்றம் செய்ய மாட்டாங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறார், ஒரு குரூப் வச்சிருக்கிறார், ஒரு பிறவி வச்சிருக்கிறார். பிறவி அடிப்படையில மனிதர்களை பார்க்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் வேற எந்த தகுதியுமே இல்லாதவன் தான் பிறவியை தகுதியா பேசுவான் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அப்போ இவர் பிறவியை தகுதியா வச்சு ஒரு சட்ட அளவுகோலை பயன்படுத்தினார்னா அதுல நீதி கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அவர் மேல 2 வழக்கு போடணும் என்னை பொறுத்தவரை. இந்த நீதிமன்ற அவமதிப்பு, இரண்டாவது அந்த ஒரு பொய் வழக்க நடத்தினதுக்கான ஒரு வழக்கை இவரு சந்திக்கணும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. நீதிபதி அரசமைப்பு சட்டத்தை மீறுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? மீறுகிறார், அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்க எப்படிங்க ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு எதுவுமே இல்லாம அவருக்கு ஏதாவது ஒரு வீடியோ காட்டி இதுக்கு என்ன சொல்ற அதுக்கு என்ன சொல்றேன்னு காட்டினா எப்படி நியாயம்? அதுக்கு இன்னொரு நீதிபதி வந்து ஏதாவது இன்னொரு வீடியோவை போட்டு இது என்ன அது என்ன 4 ஆளுக்கு வீடியோ போட்டு கருத்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னா எப்படி அது? அதுக்கு ஒரு முறை இருக்கு. நீங்க முறையா அந்த வீடியோவை வழக்குக்குள்ள கொண்டு வரணும். வழக்குக்குள்ள அது ஒரு எக்ஸிபிட்டா ஒரு ஆவணமாக வரணும் அந்த வீடியோ. என்ன வழக்குன்னு வாஞ்சிநாதன் மேல சொல்லாம நீங்க எப்படி வழக்கே போடாம விசாரிப்பீங்களா? இன்னைக்கு தேதிக்கு வாஞ்சிநாதன் மேல என்னங்க வழக்கு இருக்கு? விசாரணை கூட்டுறீங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து சம்மன் பண்ணிருக்கீங்க, உங்க மேல கண்டெம்ட் ப்ரொசீடிங் இருக்குன்னு சம்மன் பண்ணிருக்கீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? கண்டெம்ட்டே போடல நானு உங்க மேல, நான் வந்து தலைமை நீதிபதிக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கிட்டீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு என்ன ரோல் இருக்கு அதுல? இதுக்கு இடையில அவரை கண்ணாமண்ணான்னு திட்டிருக்கீங்க, காமெடி பீஸுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு கண்ணியமான மனிதன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை? எந்த சட்டம் சொல்லுது இத இப்படி பேசலான்னு? யாரையும் பேச முடியாது. நீங்க இப்ப அந்த நீதிபதி வந்து வழக்க வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த வழக்கு எப்படி போகணும்னு நீங்க பாக்குறீங்க? தலைமை நீதிபதி இப்ப அவரு சுவாமிநாதன் விசாரிப்பாரு, அப்ப கேட்பாருன்னு நான் நம்புறேன். அவர் கேட்க மாட்டாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து என்னங்க நீதி சட்டத்தின் மூலமா அணுகாம உரிமை வச்சவெல்லாம் குற்றம் செய்ய மாட்டான்னு ஒரு மனநிலையில நீங்க வெளிப்படுத்துற கருத்தெல்லாம் எப்படி நீதித்துறை ஏத்துக்க முடியும்னு அவரு விசாரிப்பாருன்னு நான் நம்புறேன். ரெண்டாவது, இவருக்கு வந்து இந்த கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு அவங்க ஒரு வழக்கு
கண்டிப்பா இவர் வாஞ்சிநாதன் கேட்பாருன்னு நான் நம்புறேன். ரெண்டாவது, ஒரு பொய் வழக்கு நடந்து நீதிபதியானவரும் அதை வந்து நியாயப்படுத்துறாருன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு தலைமை நீதிபதி இவர் மேல ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணணும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. செய்வாருன்னு நம்புறேன். இவரிடம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.